காலையிலேயே போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவ்வளவு தடுக்கிறதுக்கு நீ யாரு? கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க. என்ன யார பார்த்து நீ யாருன்னு நீங்க கேக்குறீங்க? இந்த பாருங்க, வயசானவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு அம்மா சொல்லி இருக்கிறாங்க. அதனால நான் சும்மா இருக்கிறேன். இல்லாட்டி நீங்க யாருன்னு கேட்க எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. ஐயோ, இந்த வீட்டுல வேலைக்கார பசங்களா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்கம்மா. இந்த வீட்டுல நாங்க வேலைக்கார பசங்களா இல்ல, இந்த குடும்பத்துல ஒருத்தரா பழகுறோம். அதானே நாங்களும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறோம். நீங்க அதிகமா தான் பேசுறீங்க. கந்தசாமி, வயசுல பெரியவங்க, நீங்க கூட தெரியாம பேசினா எப்படி? கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பொறுமை? என்ன பொறுமைன்ற? பிரசவத்துக்கு வந்தவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? வாய் அடக்கி பேசு. யார் பேசுறேன்னு தெரியாம பேசல, சும்மா இருடா. அம்மா, அவங்க தான் தெரியாம பேசுறாங்க, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க, உள்ள போங்க. எப்படி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நாங்க உள்ளதான் போகணுமா? அப்போ இந்த வீட்டுல நீ நினைச்சதுதான் நடக்கணும் இல்ல? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஐயா வந்தாச்சு. தயவு செஞ்சு யாரும் சத்தம் போடாதீங்க, கூட்டமும் போடாதீங்க. போங்க போங்க ஐயா. நிர்மலா, அம்மா கூட்டிட்டு உள்ள போ. அவர் வரும்போது எதுக்கு இதெல்லாம்? போமா, ஓடி புறப்பட்ட நேரமே சரியில்லை போல இருக்கு. போயேண்டா. நான் போறதா இல்ல, ஐயா வரட்டும். நீ ஏதாவது அவர் வரட்டும். என்னங்க? என்ன என்ன என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் ஒரு மாதிரி இருக்கேனா? என்னடா எந்த மாதிரி இருக்கு? இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே வந்துட்டு. ஒண்ணு இல்ல. என்னடா உஸ்மான், என்ன விஷயம்? ஐயா, உங்களுக்கு இந்த விஷயம் அவசியம். அவருக்கும் தெரிஞ்சானா? நானே சொல்றேன். இவனுக்கும் கந்தசாமிக்கும் வெடிஞ்சு போனா எப்பவும் தகராறு. பேச்ச கேட்கறதுல வாய மூடா. நீ என் வாய மூடிடுங்க. உஸ்மான், பொறுமையாரு. உள்ள போய் நீ உள்ள போடா. நான் எல்லாம் வருமா ஐயாட்ட சொல்றேன். அது இத பாருங்க, இதெல்லாம் வீட்டு பிரச்சனை. உங்களுக்கு ஆபீஸ் பிரச்சனை நிறைய இருக்கு. இதை வேற ஏன் தலையில போட்டுக்கிட்டு கை கால் கழுவிட்டு வாங்க. டிஃபன் சூடா இருக்கு, சாப்பிடலாம். என்னங்க இங்க நின்னுட்டு என்னையே பாத்துட்டு இருக்க போறீங்களா? ஒண்ணு நடக்கல. ஐயோ, நீங்க போங்களே. இந்தாங்க, இது அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்னது இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் உன்னை முழுசா கொண்டாந்து இருக்கிறேன். பப்பாளி பழம் வெட்டினா இப்படிதான் இருக்கும். இதை சாப்பிட்டா ரத்தம் விருதி ஆகுமா? சரி, அப்படி வச்சுட்டு போ, சாப்பிடுங்க. போற கீழே. என்னடி இது? யாருக்கு கொடுத்தா இந்த பப்பாளி பழம்? உஸ்மான். ஏய் உஸ்மான், வாடா இங்க. வாடா. என்னவா? அட பாவி, நீ நல்லா இருப்பியா? நீ நாசமா போக. வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணுக்கு பப்பாளி பழத்தை கொடுத்திருக்கிய. ஏன்டா உனக்கு இந்த கெட்ட புத்தி? ஏன் கத்துறீங்க? உடம்புக்கு நல்லதுன்னு அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, என்ன வெட்டி தரேன். ஆனா உன கத்துறீங்க. இருடா. என்னம்மா? என்னம்மாவா? உன்ன மாதிரி ஒரு கல்லஞ்சக்காரியை நான் பார்த்ததே கிடையாது. வருமா என்ன இப்படி சொல்லுமா? இரு. சக்கரத்திங்களுக்குள்ள சண்டை வர்றது சகஜம்டா. அத மனசுல வச்சுக்கிட்டு பப்பாளி பழத்தை கொடுத்து கருவியா காய்க்க பாக்குறீங்க. நீங்க எதுவும் தெரியாம பேசுறீங்க. சத்தியமா இது பாருங்க, புத்தகத்துல படிச்சேன் பப்பாளி பழம் சாப்பிட்டா ரத்தம் விருதி ஆகும்னு. அதனாலதான் நான் நல்லதும் கொடுத்தேன், தவிர வேற எந்த இடத்துலயும் கொடுக்கலாமா? படிச்ச புஸ்தகத்துல. நீங்க இவ்வளவு கேசரமா நடந்துக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். நிர்மலா, என்னடா இது? நான் எது செஞ்சாலுமே அது தப்பாவே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? உங்களுக்கு அறிவே இல்ல. உங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இல்லடா, நான் படிச்சேன் ரத்தம் விருத்தி ஆகணும். ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் எனக்கு சத்தியமா தெரியாது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, ரத்தம் இருக்கிறவங்க தான் அது விருத்தி ஆக முடியும். இங்க பூரா விஷமால இருக்கு. இந்த குழந்தை வேணும்னு நான் எவ்வளவு தவறு இருந்திருப்பேன், எவ்வளவு துடிச்சிருப்பேன். அதை நிர்மலா கூட புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிட்டாள். ஹலோ ஹலோ, மாப்பிள்ள, நிர்மலாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? எப்ப? இப்பதான் 10:30 மணிக்கு. நிர்மலா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? கல்யாணிக்கு சொல்லிட்டீங்களா? இல்ல, இப்ப சொல்ல வேண்டாம் மாப்பிள்ள. ஏன்னா இந்த மாதிரி சமயத்துல குழந்தை இல்லாதவங்க வந்து பாக்குறது அபசகுனம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எப்படியும் வீட்டுக்கு தானே வரப்போறோம், அப்ப
பாத்துக்கிட்டுமே. சரி, நான் அப்புறம் வர்றேன். ஹலோ, இப்ப சொல்ல வேண்டாம் மாப்பிள்ள. என்ன இந்த மாதிரி சமயத்துல குழந்தை இல்லாதவங்க வந்து பாக்குறது அபசகுனம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என்னடா நீ ஊரை சுத்தி வர? என்ன ஆச்சு? என்னாச்சு? என்னடா நீ நிர்மலா ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கோம். டாக்டர் என்ன சொன்னாரு? அவளுக்கு குழந்தை எப்ப பிறக்கும்? நீ ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்த? குழந்தை பிறந்தாச்சு. விளையாடுறா? இதுல என்னங்க விளையாட்டு? குழந்தை பிறந்தாச்சு. சத்தியமா? ஐயோ, நிர்மலாவுக்கு குழந்தை என்ன குழந்தை பிறந்துச்சு? பொண்ணு குழந்தை. எப்ப பிறந்துச்சு? காலையிலே பிறந்துச்சு. காலையிலே பிறந்துச்சா? ஏண்டா ஒருத்தர் கூட எனக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை கூட சொல்லல? அதாம்மா உலகம். இந்த குடும்பம் தழைக்க ஒரு வாரிசு வேணும்னு கல்யாணம் பண்ணி வச்சதே நீங்க. ஆனா குழந்தை பிறந்ததை உங்களுக்கு சொல்லணும்னு அவங்களுக்கு தோணல. சரி, இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. சரி, வண்டி எடு, குழந்தைய பார்த்து வந்துடும். நீங்க அவங்க மூஞ்சில முழிக்க வேணாங்க. பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதா? இல்லைங்க, என்னைக்கு இருந்தாலும் குழந்தை இங்கதானே வரும். அப்ப பாத்துங்களேன். குழந்தை வந்து நான் அது என் குழந்தைதா. உங்க குழந்தையா? அது எப்படி இருக்குன்னு எனக்கு இப்பவே பாக்கணும். பிளீஸ்ரா, அவனு போய் வண்டி எடுக்க சொல்ற. போடா. உங்களெல்லாம் மாத்தவே முடியாது. கல்யாணி, ஏன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? யாரும் இல்லைன்னா தனியா தானே இருக்கணும். நீங்க கூட இன்னைக்கு லேட்டா வந்திருக்காப்பல இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு. சொன்னாங்க. சொன்னாங்களா? ஆபீஸுக்கு போன் பண்ணிருந்தேன், சொன்னாங்க. யாரு? உங்க செக்ரட்டரி சொன்னாங்க. இன்னைக்கு ஏதாவது விசேஷம் உண்டுங்களா? என்ன விசேஷமா? காலையில இருந்து ஆஸ்பத்திரிக்கு ஆபீஸ். ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டா போச்சு. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். உஸ்மான், உஸ்மான், குழந்தை உங்களை மாதிரி இருக்குங்க. நீ எப்ப பார்த்த? மத்தியானம் நான் வந்தப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசிட்டு இருந்தீங்க. ஏன் தொல்லை கொடுக்கணும்னு ஓரமா நின்னு குழந்தை பார்த்துட்டு நான் ஒதுங்கி வந்துட்டேன். இல்லமா, காலையில இருந்து ஒரு போன் பண்ணி சொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். போன் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிருக்குமே. ஆமா ஆமா சொன்னாங்க. அது வந்து என்னடா நீ வேற. அவரு நீங்க போய் குளிச்சு வந்துருங்க, எல்லாரும் சாப்பிடலாம் போங்க. போன் அவுட் ஆஃப் ஆர்டர் இல்லம்மா, ஐயாவுக்கு வர வர மனசு அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடுச்சு. ஏமா நான் தான் சொன்னது மாதிரிதான். எதையாவது வேணும் நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டேன். அவருக்கு ஒரு பக்கம் ஆபீஸ் வேலை, ஒரு பக்கம் ஆஸ்பத்திரி வேலை. எதுக்கு நாளை வாரு எப்படி இதெல்லாம் சமாளிப்பாரு?
யாராருக்கோ என்னென்னமோ பட்டம் தராங்களே, உங்களுக்கு ஒரு நல்ல பட்டம் தரலாங்க. சமாளிப்பு திலகம். அதுக்கும் சிரிப்பு தானே. எனக்கு ரொம்ப பசிக்குது உஸ்மான். சாப்பாடு எடுத்துக்கிறியா? உங்க வீடுங்க அது. வாங்க. கனையா வாங்க. கண்ணசாமி வாங்க. சொன்ன வேலையை விட்டுட்டு உங்களை யார் தோட்ட வேலை பார்க்க சொன்னா? என்ன சொன்னீங்க? நாளைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள் எலக்ட்ரிஷியன் கிட்ட சொல்லி சீரியல் லைட் போட சொன்னேன்ல. நான் உஸ்மான் கிட்ட சொல்லிட்டேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவன் எதாச்ச பாத்துக்கிறது? எங்க உஸ்மான் அம்மா கூப்பிடுறாங்க. கத்தி புல்லு என்ன கண்டையா? அம்மா கூப்பிடுறாங்க. என்னங்க? என்னங்கவா? நாளைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள், டெக்கரேஷன் பண்ணணும், சீரியல் செட்டுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யணும். இவ்வளவுதானே. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அம்மா சொல்லிட்டாங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நீங்க ஏங்க வீணா கவலைப்படுறீங்க? என் பேத்தி பிறந்த நாளைக்கு நான் கவலைப்படாம வேற எவ கவலைப்பட போறா?